தேங்காய் வேணுமாலும் டைரெக்டாக நீங்கள் போட்டே இருக்கலாம். அந்த ஹோல்ஸில் ஃப்ரெஷ் ஆகி வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஒரே ஒரு தேங்காய் தான் போட்டிருக்கோம். இதில் வந்து பாருங்கள் பால் தனியாக வந்துடும், இதிலே சக்கை தனியாக வந்துடும் உங்களுக்கு. சக்கையில் பாருங்கள் 1% கூட உங்களுக்கு தேங்காய் பால் இருக்காது பாருங்க, ட்ரையாக இருக்கும். இதில் எதுவுமே ஜூஸ் இருக்காது உங்களுக்கு, தேங்காய் பால் எதுவுமே இருக்காது. இப்போ இடியாப்பத்துக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் எடுக்கிறதுக்கு வீட்டில் ரொம்ப சிரமமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு தேங்காய் போட்டிருக்கேன், எவ்வளோ தேங்காய் பால் வந்திருக்கு நேச்சுரலாக பாருங்கள். பியூர் தேங்காய் பால் மட்டும் இதில் வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள் இது ஊற்றும் போதே உங்களுக்கு தேங்காய் பால் வாசம் அடிக்கும் பாருங்கள், பியூராக வந்துடும். வேஸ்டேஜ் எல்லாமே இதில் இருக்கு பாருங்க, இதில் 0% உங்களுக்கு எதுவுமே இருக்காது தேங்காய் பால். சாத்துக்குடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்சியில் போட்டு அரைக்கும் போது என்ன ஆகுனா உங்களுக்கு விதையெல்லாம் அடிபட்டு கசப்பு தன்மை வரும். இதில் வந்து புளியறதுனால மிஷின் ஆன் பண்ணுறீங்க, விதை எல்லாமே அப்படியே வந்துடும் பாருங்க, அப்படியே க்ரஷ் ஆகிட்டு வந்துடும். எவ்வளோ வேணுமோ நீங்கள் கண்டினியூஸாக மேலே போட்டுகிட்டே இருக்கலாம். கீழே க்ரஷ் ஆகிட்டு உங்களுக்கு ஜூஸ் தனியாக வந்துடும், சக்கை தனியாக வந்துடும். மொத்தம் நம்ம 4 பழம் போட்டிருக்கோம் சார். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 4 பழம் போட்டிருக்கோம். விதை ப்ளஸ் வந்து வேஸ்டேஜ் எல்லாமே இதில் இருக்கு பாருங்க. விதை எல்லாமே க்ரஷ் ஆகாமல் அப்படியே புளிஞ்சு நம்ம கையில் புளியிற மாதிரி வந்துடும் பாருங்க. இதை டேப் திறந்து விட்டா ரெடி, பியூர் ஜூஸ் மட்டும் வந்துடும் உங்களுக்கு. நம்ம ஒரு முழு ஆப்பிள் போடுறோம் அப்படின்னா ரொட்டேட் பண்ணி விட்டீங்கன்னா போதும், அவ்வளோதான். அதுலேயே உங்களுக்கு க்ரஷ் ஆகிடும், ஜூஸ் வந்து ஃபில்டர் ஆகி கீழே வந்துடும், சக்கை தனியாக உங்களுக்கு இதில் வந்துடும். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஒரு 10 போட்டுக்கலாங்க. இப்போ மிக்சியில் போடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லையாக எடுத்துட்டு போட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ண விதை இருக்கும். நம்ம ஜூஸரில் பாருங்க அப்படியே கொத்தோட போட்டுட்டிங்கன்னா அதுவே ரொட்டேட் ஆகிட்டு கீழே போயிடும் பாருங்க. இதில் வந்து உங்களுக்கு விதை எல்லாமே அடிபடாதுங்க. விதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேஸ்ட்லேயே வந்துடும், மிக்ஸ் ஆகி வந்துடும் உங்களுக்கு. ஜூஸ் மட்டும் உங்களுக்கு பியூராக இங்கே இருக்கு. இதை ஓப்பன் விதமே வந்து உடையாது சார், அப்படியே வந்து முழு விதை பாருங்க இந்த இடத்துல வேஸ்டேஜில் வந்துடும் உங்களுக்கு. பாருங்க பாவக்காய் அப்படியே உங்களுக்கு அரைஞ்சிட்டு விதை ப்ளஸ் ஸ்கின்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். ஜூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே ஸ்டோர் ஆயிரும். அவ்வளோதான் பாருங்க, பியூர் ஜூஸ் இங்கே வந்துடுச்சு. நம்ம 2 பாவக்காய் போட்டிருக்கோம், அதில் இருக்கிற லிக்விட் மட்டும் இங்கே வந்திருக்கு. வேஸ்டேஜ் எல்லாமே இந்த பக்கம் செப்பரேட்டாக வந்துடும். இவ்வளோ நேரம் பார்த்து